Shanti Travels, Ravi speaking. Oh, Mr. Jairaj. Good evening. ஆமா, இன்னைக்கு ராத்திரி சிங்கப்பூர் ஃளைட்டுக்கு டிக்கெட் கேட்டிருந்தீங்க. இட்ஸ் ஓகே. வரீங்களா? லேட் ஆகுமா? பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். ஓ, தேங்க் யூ. எஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ? முரேஷிஸுக்கு டிக்கெட் கேட்டிருந்தேன். உங்க பேர்? முத்தையா. எஸ், நம்பர் 3 வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஏதாவது கேன்சல் ஆனா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எப்படியாவது 2 நாள்ல கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் சார். ஷூர். தேங்க் யூ. எப்படியாவது இது என்ன சினிமா டிக்கெட்டா? எடுத்து வச்சிருந்து வந்த உடனே கொடுக்கறதுக்கு. அடடே, இன்னைக்கு முதல் தேதி, சம்பளம் வந்தாச்சு. ஏறவே சினிமா போமா. நான் எனக்காக பண்ணிக்கிற ஒரே செலவு இதுதான். நீ போயிட்டு வா. குட் ஈவினிங் அண்ணா. குட் ஈவினிங். இந்தா. ஹே, கிரிக்கெட் பேட். அண்ணா, இந்த வாரம் மேட்ச்ல இந்த பேட்டால அடிடா செஞ்சுரி. ஓகே, அப்ப கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றேன். வந்துட்டியா பரவி? ஆமா. ஏன்பா இன்னைக்கு இவ்வளவு நேரம்? இன்னைக்கு சம்பள நாள் இல்லையாம்மா, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இந்தாங்க பழம். இந்தாங்க இந்த மாதிரி சம்பளம். வாப்பா, காஃபி சாப்பிடுவா. இல்லம்மா, எனக்கு பசிக்குது. நான் சாப்பாடே சாப்பிட்டுறேன். கண்ணை மூடுங்க. அப்படியே என்னப்பா? கொஞ்சம். இப்ப கண்ணை முடிச்சு பாருங்க. நல்லா தெளிவா தெரியுதே. புது கண்ணாடி. என்னம்மா, என்ன சிரிக்கிற? எதையாவது படிச்சுட்டு சிரிப்பா. என்னம்மா, என்னம்மா அது என்கிட்ட சொல்ல நானும் சிரிக்கிறேன். ஒரு புருஷன் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி பொண்டாட்டிய கூப்பிட்டு என் மூக்கு கண்ணாடி எங்கன்னு கேட்டானா? அதுக்கு பொண்டாட்டி சொன்னானா, அது உங்க மூக்கு மேலே இருக்கு. ஆர்டர், ஆர்டர். யூ கேன் ப்ரோசீட். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட இந்த ரத்னம் தான் இந்த கொலையை செய்தார் என்பதற்கு போதுமான ஆதாரம் போலீசார் கைப்பற்றிய துப்பாக்கியும் தோட்டாவும். அதனால் குற்றவாளி ரத்னத்திற்கு கடுமையான தண்டனை அளிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எதிர்தரப்பு வக்கீல் இப்பொழுது இறுதியாக தன் கருத்தை கூறலாம். யுவர் ஆனர், ஏற்கனவே நான் தாக்கல் செய்த வக்காலத்தபடி இந்த வழக்கை எனது சார்பில் என்னுடைய ஜூனியர் மிஸ் நீலா அவர்கள் வாதாடுவார்கள். இதுதான். மிஸ் நீலா, யூ கேன் ப்ரோசீட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். விசாரிக்கப்பட்ட சாட்சிகளுக்கும் போலீஸ் தரப்பு ஆதாரங்களுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கிறது.
எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். யுவர் ஆனர், அரசாங்க வக்கீலின் வாக்குவாதங்கள், குறுக்கு விசாரணைகள் எல்லாம் முடிந்து விட்டது. என் கட்சிக்காரர் இந்த கொலையை செய்யவில்லை என்பதற்கு நான் கடைசியாக ஒரு ஆதாரத்தை சொல்லப் போகிறேன். இதில் அரசாங்க வக்கீல் அனாவசியமாக குறுக்கிடுவதை நான் ஆட்சேபிக்கிறேன். யுவர் ஆனர், நான் சொல்ல வந்தது என்னவென்றால், மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், எதுவாக இருந்தாலும் எதிர்தரப்பின் இறுதி உரைக்கு பிறகு நீங்கள் சொல்லலாம். மிஸ் நீலா, யூ கேன் ப்ரொசீட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் கொலை செய்ய பயன்படுத்தியதாக கூறப்படும் துப்பாக்கியும் இறந்தவரின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட தோட்டாவும் உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தோட்டாவை ரிவால்வரில் பொருத்தி பார்க்கும்படி கனம் நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பிளீஸ். இன்ஸ்பெக்டர். எஸ் சார். இது பொருந்தவில்லை. எஸ், இந்த தோட்டா இந்த ரிவால்வருக்கு பொருந்தவில்லைதான். ஆகவே இந்த தோட்டா இந்த துப்பாக்கியில் இருந்து வெடிக்கப்பட்டதல்ல. எஸ் எஸ், ப்ரொசீட். ஏற்கனவே வெடித்த ஒரு பழைய தோட்டாவையும் அது பொருந்தாத ஒரு துப்பாக்கியும் வைத்து என் கட்சிக்காரரை குற்றவாளியாக பார்க்கிறார்கள். அவர் நிரபராதி. ஆகவே அவரை விடுதலை செய்யும்படி கனம் கோட்டார் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லலாம். யுவர் ஆனர், இனி நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இந்த வழக்கில் வரும் திங்கட்கிழமை என்று தீர்ப்பு வழங்கப்படும். என்னடா ஜட்ஜி எழுந்துட்டார், அவருக்கு ஏதாவது? ஒரே பாயிண்ட வச்சு உங்க ஜூனியர் கேஸையே உடைச்சிட்டானா? அப்படியா? என்ன பாயிண்ட்? தோட்டாவும் துப்பாக்கியும் பொருந்தல அப்படின்னுட்டான். நான் வேற பாயிண்ட் தான் வச்சிருந்தேன். நல்ல வேளை பகவானா பார்த்து உங்களை பாத்ரூம் கமிச்சார். இல்லாட்டா அந்த ஏழை இத்தனை க்ளோஸ்னா. விஷ ஊசி நேக்கு இருக்கிற எரிச்சல்ல ஒரே வெட்டு வெட்டிடுவேன், தெரிஞ்சுக்கோ. இது என்னடா அது? வெறும் நேஷனல் ஷாட். இப்ப பாரு, இன்டர்நேஷனல் ஷாட் கொடுக்குறேன். பாருயா. இது என்ன பெரிய ஐடியா? பாக்கெட்டுக்கு நேரா இருக்கிற காயினை போடுறதுக்கு. அப்படியே போட்டாலும் கவரிங்க்கு என்ன பண்ணுவேன்? கவரிங் காயை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அது தானா வரும். இது இருக்க கவரிங். ஐயோ, அது அங்க இல்லவே இல்ல. நீதான் பொய்யா சொல்ல மாட்டான். நீதான் வாட்டா அப்படியே பிரமாதம். எப்பவும் போலதான் சமைச்சிருக்கேன். உனக்கு நல்ல பசி. போடுங்க. ஏப்பா, இன்னைக்கு மீனா விட்டு போலியா? போலியா? ஏன்? வேற எதுவும் போல. அவங்க உங்களுக்காக ரொம்ப நேரம் இங்க காத்துட்டு இருந்தாங்க. காத்துக்கிட்டு இருக்கா? என்னப்பா? ஆமா ஆமா, வாழ்க்கை பூராவும் காத்துட்டு இருக்கணும் போல இருக்கு. வாங்க வாங்க, ஒரு நாள் எங்க அண்ணனை பாக்கலன்னா 9 தடவை தேடிட்டு வந்துடுறீங்களே. சும்மா இருடா. உன்னை பத்தி தாமா பேசிட்டு இருந்தோம். உட்காருமா, சாப்பிடு. நீங்க உட்காருங்கம்மா, நான் பரிமாறுறேன். பரவாயில்லம்மா, உட்கார். ஏவடி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல சமையல் செய்ய கத்துக்கணும். இந்த வழக்கில் ரிவால்வருக்கும் தோட்டாவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை என்பதை எதிர்த்தரப்பு வக்கீல் மிக தெளிவாக நிரூபித்து காட்டிவிட்டார். ஆகவே பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சந்தேகத்தின் பலனை அளித்து ரத்தனம் குற்றவாளி அல்ல என்று கருதி அவரை விடுதலை செய்கிறேன். இந்த வழக்கில் ஆஜரான பெண் வழக்கறிஞர் மிஸ் நீலாவின் அறிவுக்கூர்மையும் வாதத்திறமையும் பெரிதும் பாராட்டி எதிர்காலத்தில் அவர் ஒரு துருவ நட்சத்திரமாக திகழ்வார் என்று குறிப்பிட விரும்புகிறேன். குப்பு, என்னன்னா எப்படி என் ஜூனியர் ஜட்ஜே பாராட்டிட்டார்? அந்த பெருமை நேக்கு தானே. நிச்சயமா உங்க ஆசீர்வாதத்தினால தான் சார் நான் ஜெயிச்சேன். அதெல்லாம் இல்ல, அவர் பாத்ரூம் போனதால தான் நீங்க ஜெயிச்ச. அப்படின்னா எப்படியோ நான் நம்ம கிளைண்ட் தூக்கு தண்டனையிலே தப்பிச்சுட்டா. அப்பா, நான் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் உங்க ஆசீர்வாதம் தான். இதே மாதிரி நான் எப்பவும் வெற்றி அடையணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.